தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நாம பேசக்கூடிய வார்த்தைகள் வெறுமையானவைகள் கிடையாது. நாம தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள். ஆகவே நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று பார்த்தோம். இரண்டாவது, வார்த்தையில் ஜீவன் உண்டு என்று பார்த்தோம். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எவ்வாறு தெரிந்தெடுப்பது என்பதை குறித்து அடுத்ததாக பார்த்தோம். அதுக்கு பிறகு நாம பேசுகிற வார்த்தைக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக பார்த்தோம். இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இருதயத்தை பற்றி நாம் பார்த்தோம். இருதயத்துக்கும் வார்த்தைக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம். இருதயம் எப்படி புதிய இருதயமாக மாற்றப்படுகிறது என்பதை பற்றியும், புதிய இருதயமாக மாற்றப்பட்ட பிறகு அந்த புதிய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்புவது எப்படி. ஏன்னா இந்த இருதயம் வார்த்தையால் நிறைஞ்சாதான் வார்த்தையை நாம் என்ன பண்ண முடியும்னா பேச முடியும். இல்லைன்னா இருதயம் வேண்டாத காரியங்களால் நிறைஞ்சிச்சுன்னா அந்த வேண்டாத காரியங்களை நாம் என்ன பண்ணுவோம்னா பேசுவோம். ஆகவே இருதயம் வார்த்தையினால் நிறையப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் போதிச்சேன். கொலோசியர் 3:16 சகல பரிபூர்ணத்தோடும் தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே வாசமா இருப்பதாக என்று நான் போதித்தேன். இப்போ வசனங்களால் இருதயம் நிறைஞ்ச பிறகு, இப்ப இருதயம் வசனத்தினால் நிறைஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, இருதயம் விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. இப்ப விசுவாசம் பிறந்த பிறகு இந்த விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய வார்த்தையை நாம் பேச வேண்டும். அதைத்தான் விசுவாச அறிக்கையா இப்ப நாம கொஞ்சம் 2-3 வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருதயம் விசுவாசத்தை பிறப்பித்த உடனே விசுவாசத்தை நாம என்ன பண்ணணும்னா பேச வேண்டும். சங்கீதம் 116:10 நாம வாசிக்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் எதை விசுவாசித்தேனோ அதை பேசுகிறேன் என்று அதிலிருந்து பார்த்தோம். முதல்ல சகரியா, எலிசபெத், மரியாள்ல இருந்து பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த விசுவாச அறிக்கை வந்த பிறகு ஆசீர்வாதம் வந்ததை பார்த்தோம். பிறகு போன வாரத்தில் ராகாப் ஆபிரகாம் கிட்ட மறுபடியும் நம்ம போனோம். இன்றைக்கு அதுல இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோட பேச போறேன். போன வாரத்தில் அதை லைட்டா டச் பண்ணோம். இன்றைக்கு அதுல இருந்து மறுபடியும் போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். கவனிங்க, இருதயத்தில் விசுவாசிப்பதை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய அவசியம். இருதயத்திலிருந்து தான் நீங்க பேசணும். இருதயம் எதை விசுவாசிக்கிறதோ அதை நீங்கள் பேசும் பொழுது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு வேத பகுதி இது. தயவுசெய்து இதை எல்லாரும் கவனிப்போம். இதுல இருந்து ஒரு 2-3 வாரம் நான் பேச போகிறேன். அது ரொம்ப கவனிங்கள், உபயோகமா இருக்கும். 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சரி, கவனிங்க. இங்க இந்த வேத வசனத்தை வாசிச்ச உடனே ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்ப ஆண்டவர் இங்க ஜெபிக்கிறத பற்றி என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்கறத நாம பார்க்கிறோம். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும், எப்படி அதை விசுவாசிக்கணும், அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்ன்றதை என்ன பண்றாருன்னா போதிக்கிறார். இந்த ஆதலால் அப்படின்னு ஒரு இடத்தை தொடங்குறாரு பாத்தீங்களா? ஆதலால் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று என்ன பண்ணிருக்கிறாருன்னா சொல்லி இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறத பார்த்தா தான் இந்த ஆதலாலுக்கு நமக்கு பதில் புரியும். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா 19வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது என்ன சம்பவம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு அந்த வாரத்துல, அந்த பரிசுத்த வாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாரத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களும் வராங்க. எருசலேம் வழியாக வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பசி வருகிறது. பசி வரும் பொழுது அவர் ஒரு அத்தி மரத்தை, இலையுள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அங்க போறாரு. ஆனா
அந்த மரத்துல கனி இல்லை. நல்லா கவனிக்கணும். இலையுள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. பைபிள் ரொம்ப அழகா எழுதியிருக்குது. அது அத்திப்பழ காலமா இராதபடினால, அது சீசனே கிடையாது. பாருங்களேன், இப்ப நல்ல டிசம்பர் மாசத்துல போய் நீங்க மாங்காய் மரத்துல மாங்காய் பார்த்தீங்கன்னா இருக்குமா? இருக்காது. இப்ப சீசன், மாம்பழம் சீசனு. இப்ப போனா மாம்பழம் கிடைக்கும். சீசனே இல்லாத ஒரு டைம்ல போய் சீசனு அது கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா அது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? சீசன் இல்லைன்னா கிடைக்காது. சீசனே இல்லைன்னு தெரியுது. இப்ப அதுல பழமே இல்லை. இப்ப அந்த அத்தி மரத்துக்கிட்ட போறாரு, கனிகளே இல்லை. இவருக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுது. ஏமாற்றம் ஆனவுடனே அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, கவனிங்க என்ன சொல்றாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாது இருப்பானாக. அவ்வளவுதான். இது சொல்லிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு மறுநாள் அதே வழியா வரும் பொழுது அடுத்த நாள் என்ன சீன் ஆகுதுன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. இப்ப பேதுரு பட்டுன்னு ஐயா அப்படின்றா. என்னப்பா? இல்ல நேத்து நீங்க இந்த மரத்தை பார்த்து பேசுனீங்களே, அந்த மரம் நீர் சபித்த இந்த அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிட்டு அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். முதல்ல ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எதையுமே சபிக்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அவரு சபிக்க முடியாதவர். எப்பவுமே என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கிற தேவன். அப்ப அவர் ஒரு மரத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது ரொம்ப முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது. இப்ப இந்த அத்தி மரம் சபிக்கப்பட்டதுக்கு பின்னாடி வேத வல்லுநர்கள் நிறைய இதுக்கு என்ன பண்றாங்கன்னா விளக்கம் கொடுப்பாங்க. அதை வியாக்கியானம் படுத்துறவங்க பல விளக்கங்களை கொடுக்குறாங்க. என்னது இந்த அத்தி மரம்னா என்ன, ஏன் இதை ஆண்டவர் சபிச்சு அதை பட்டு போக, அது வேரோட பட்டு போயிருக்கிறத பார்த்தாங்களாம். அந்த வசனம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 19 இருந்து நீங்கள் அப்படியே வாசிச்சிங்கன்னா இருக்குது. நேரம் கிடைக்குமோ வாசிங்க. வேரோட பட்டு போயிருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ கவனிங்க, முதல்ல இதுக்கு வேத வல்லுநர்கள் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, முதல்ல இந்த அத்தி மரம் அப்படின்றது பொதுவாக அத்தி மரம்ன்றது இஸ்ரவேலர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை, அவங்களுக்கு கிடைச்ச அந்த நன்மையை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவற விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்ற, இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு அவங்கள தாண்டி புறஜாதியாருக்கு போகுது. எந்த வாய்ப்பு? ரட்சிக்கப்படுகிற அந்த வாய்ப்பு. ஏன்னா முதல்ல அவர் வந்தது எங்க தான் வந்தாரு? இஸ்ரவேல் ஜனத்தினத்துக்கு தான் வந்தாரு. ஆகவே இந்த வாய்ப்பு இஸ்ரவேல் ஜனத்தை தாண்டி இப்ப புறஜாதிகளுக்கு போயிட போகுது. இந்த நன்மை அவங்க இழக்கிறாங்கன்றதை காண்பிக்கும்படியாக அது சொல்லப்பட்டதுன்னு ஒரு சாரர் சொல்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை போய் என்ன பண்றாருன்னா அடிச்சு உடைச்சு அங்க விற்கிறவங்க, புறா விற்கிறவங்க, காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் கவிழ்த்துட்டு வருவார் இல்லையா? அதனால இப்ப அந்த தேவாலயம் இடிக்கப்பட போகுது. அடுத்து கிபி 70 அந்த தேவாலயம் இடிச்சு அது தரமட்டமாக போது. இனி அங்க பலியோ காணிக்கையோ செலுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் போக போகுது. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை பத்தி தான் இங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் இடத்தில் கனி புசிப்பதில்லைன்றத, இந்த அத்தி மரத்தை தேவாலயத்துக்கு ஒரு உருவகமாக நிழலாட்டமாக காட்டி தேவாலயத்தை தான் ஆண்டவர் சபிக்கிறார்னு சொல்றவங்க ரெண்டாவது கேட்டகரி. ஆனால் எப்போவுமே ஒரு சில நேரத்தில் அது கொஞ்சம் சரி, ஆனால் அதுதான் முழுசாக பொருளா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த பைபிள் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சொல்லி கொடுப்போம். ஒரு வேத வசனத்தை சரியாக வியாக்கியானம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கணும். அது எதுக்காக எழுதப்பட்டதுன்றத ரொம்ப தெளிவாக அதனுடைய பொருள் அந்த கான்டெக்ட்லேயே இருக்கும். அது எதுக்காக சொல்லியிருக்கிறாங்கன்றது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பா இந்த அத்தி மரத்தை சபிச்சு, இல்ல அவர் சபிக்கல, அதை பேசுறாரு. அந்த மரத்தை பார்த்து என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசின வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். என்னன்னு, இனி உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாதிருப்பானாகன்ற அந்த வார்த்தை அந்த மரத்தை அப்படியே வேரோட பட்டு போக பண்ணிருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இதை சொன்ன உடனே இதை இவங்க நோட் பண்ணி சொல்றாங்க இல்லையா? இப்ப இயேசு அவர்களை நோக்கி, ரபி நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. இப்ப அவங்களுக்கு சொல்றாரு, கவனிங்க, இப்பதான் 3 முக்கியமான காரியத்தை அவங்களுக்கு டீச் பண்றாரு. அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சுன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே வாயில விரல வச்சு பார்த்துன்னுக்குறாங்க. என்னன்னா, ஒரே நாளுக்குள்ள வேரோட பட்டு போயிருக்கிற அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு 3 காரியம் சொல்றாரு. ஒண்ணு, நல்லா கவனிங்க, என்னது அது? ஒண்ணு, உங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேசுங்க அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். ஒண்ணு முதல்ல. ரெண்டாவது, அதை பேசிட்டு
நீங்க இருதயத்துல எப்படி விசுவாசிக்கணும். ரெண்டாவது, உங்க ஜெபத்துல ஒரு காரியத்தை கேட்கறீங்கன்னா இருதயத்தில் விசுவாசிப்பது எப்படி, கேட்டதை பெற்றுக்கொள்வதற்காக இருதயத்தில் விசுவாசிப்பது எப்படி, இது ரெண்டாவது பேசுறார். மூணாவது ஒரு காரியம் சொல்றாரு, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, மன்னிக்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? மன்னிக்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறாரு. இப்ப வாசிங்க 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை அவனுக்கு என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இது மூணுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. அது எப்படி ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது அப்படின்றத நான் உங்களுக்கு வேகமா சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம போகலாம். சில நேரங்களில் இதை சரியா நாம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. முதல்ல பாருங்க, இந்த அத்தி மரத்தை பட்டு போக செய்தது எதுக்காகனா, இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த அத்தி மரத்தை சபிக்கணுன்றது ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது, அவர் சபிக்கிறவர் கிடையாது. ஆனா அப்படி ஒரு காரியம் நடக்கிறதின் மூலமாக இந்த தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்ன்றது தான் 23ல இருந்து 22ல இருந்தே இருக்குது. 22, 23, 24 இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இவர்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அவர்களை நோக்கி இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் இதை அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். அப்ப முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன? இங்க பாருங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் ரொம்ப ஆச்சரியம்னா, ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னாரு, அதுக்கு இப்படி இந்த மரம் வேரோட பட்டு போயிடுமானா? பட்டு தான் போயிடும். ஏன்னா அதை சொன்னா ஆகுன்றது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவர் சொல்லும் போதே அது ஆகும் நினைச்சு தான் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா இதை ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்னா, நீ சொன்னா ஆகுன்றத வேதம் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எதையுமே என்ன பண்ணாதீங்க, சபிக்காதீங்க. இங்க பாருங்க, அவர் வேரோட பட்டு போவாயாக என்ன சொன்னாரு? வேரோட பட்டு போவாயாகன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருப்பானாக. கனி தான் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா கனியே புசிக்க கூடாதுன்னா இதனுடைய உள்ள அது டீப்பா எங்க போயிடுச்சுன்னா, அந்த வார்த்தை வேறு வரைக்கும் போய் வேறையே என்ன பண்ணிடுச்சு? பட்டு போக செய்தது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய வேர் என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒரு மனுஷன் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க வேர் எது? ஒரு வார்த்தை வேருக்குள்ள பாஞ்சதுன்னா அந்த வேற அது என்னெல்லாம் பண்ணிடும், வாழ்க்கை அது எப்படியெல்லாம் கெடுத்து விடும் என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இப்போ முதல்ல இவங்க பார்த்து பிரமிக்கிறாங்க. பிரமிச்ச உடனே தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், முதல்ல தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்னு சொல்லிட்டு, அந்த இதுக்கே நிறைய இருக்குது. இந்த தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்னு சொல்றதே அதையே வேத வல்லுநர்கள் 2-3 விதமா சொல்றாங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் கிடையாது, தேவனை போல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். ஏன் தேவனை போலன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனே விசுவாசம் உள்ள தேவனா. எப்படி? தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். எங்க நீங்க வாசிச்சீங்க? ஆதியாகமம் ரோமர்ல 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பேர்ல அவன் நம்பிக்கையா இருந்தான். அது எங்க நம்ம பார்த்தோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஒன்றும் இல்லாத இந்த உலகத்துல சகலத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறவர்களை அழைச்சார். அவர் சொல்லும் பொழுதே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? வீட்டுல இருந்து வெளியில வந்து எட்டி பார்த்தார். வந்துச்சா வரலையா வெளிச்சம்? சொல்லிட்டேனே, சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா? 2 வாட்டி வந்து எட்டி பார்த்துட்டு 3வது வாட்டி இந்த வாட்டி கரெக்டா சொல்லுவோம், வெளிச்சம் உண்டாக கடவுது, கரெக்டா வந்துடுச்சு. அப்படியா பண்ணாரு? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் தேவன் ஒரு தரம் விளம்பினார். ஒரே ஒரு தடவை தான் தேவன் பேசுவார். அவர் ஒரு தடவை சொல்லும் போதே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. இது இப்படித்தான் ஆக போகிறது என்பதை தேவனே என்ன பண்றாருன்னா விசுவாசித்து தான் சொல்றாரு. அதனால தான் அந்த வசனம் அந்த 22 சொல்லும்போது சொல்றாரு. எப்படி சொல்றாங்கன்னா, தேவனை போல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். பிரைஸ் காட், ஆமென்.
பாருங்க, தமிழ்ல வரும்போது தேவனிடத்தில் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் சிலதுலாம் தேவனிடத்தில் என்றும் தேவனை போல் என்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன் அப்படி மாற்றி மாற்றி மொழிபெயர்க்கிறாங்க? ஏன்னா கிரேக்க வேதாகமத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா கிரேக்க வேதாகமத்தில் இந்த அது என்ன சொல்றது, இணை வார்த்தை, இதை இணைக்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில தேவனிடத்தில் தேவனை போல், அதுக்கு அது அது அந்த அந்த வார்த்தை இல்லை கிரேக்க மொழியில். ரெண்டே வார்த்தை தான் இருக்குது, தேவன் விசுவாசம், இவ்வளோதான் இருக்குது. அதனால தேவன் விசுவாசம் இருக்கிறதுனால இவங்க அதுக்கு இணை வார்த்தை என்ன சொருகிறதுன்னு தெரியாம அதை மொழிபெயர்க்கும் போது சிலர் அவங்க ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. கவனிங்க, அப்ப தேவனை போல விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில என்ன சொல்றாரு? 23 வாசிங்க. எவனாகிலும், நல்லா கவனிங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, நல்லா கவனிங்க, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. நிறுத்துங்க, இங்க நிறுத்திடுங்க, அதுக்கப்புறம் அடுத்தது போலாம். முதல்ல மலையை பார்த்து பேச சொல்றார். இந்த மலையை பார்த்துனா அவர் நிச்சயமா அங்க கடந்து போகும்போது எருசலேம் பக்கத்துல ஏதாவது இருந்த ஒலிவ மலையோ இல்லைன்னா அதை விட வேற ஏதாவது சின்ன மலைகளையோ என்ன பண்ணிருப்பாருன்னா காட்டி, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி எவனாகிலும்ன்றார். முதல்ல எவனாகிலும் அப்படின்னா யார் வேணாலும் இதை செய்யலான்றாரு. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலதெல்லாம் செய்யறதுக்கே அதுக்கு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் ஒருத்தர் வரணும்னு எதிர்பார்க்குறான். அவர் பெரிய ஊழியக்காரியா, ரொம்ப பவர், அவர் ஐயா கை வச்சாதான் நடக்கும். இவர் சொல்றார், பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, எவனாகிலும் எவனாகிலும்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை யாரா இருந்தாலும், விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும், தேவனை போல விசுவாசம் உள்ள எவனா இருந்தாலும் அது அவனுக்கு பலிக்கும் அப்படின்னு இங்க வசனம் சொல்லுது. எவனா இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி மலையை பார்த்து பேச சொல்ற. நீங்க பாருங்க, நீங்க எப்படியா என்னைக்காவது போய் இப்ப ஒரு மரத்தை பார்த்து இயேசு என்ன பண்றாரு? பேசுறாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசி அது இருப்பான், ஜாக்கிரதை மரமே அப்படின்றாரு. நீங்க மரத்துக்கிட்ட போய் பேசி பாருங்க, என்ன நீங்க யோசிக்கிறீங்க? நீங்க தான் பேசுறது இல்லை. கிராமங்கள்லாம் போய் பாருங்க, மக்கள் இன்னும் மரத்துக்கிட்ட எல்லாம் பேசினுக்கிறாங்க. என்ன தான் ஆச்சு உனக்கு? ஏன் ஒழுங்காவே நீ காய்க்க மாட்டேற? பூச்சி அரிச்சிடுச்சா? சரி, அடுத்த வாட்டி சரியான மருந்து அடிக்கிறேன் உனக்கு அப்படின்னு பாருங்க. நெல் கதிர்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் வயல்வெளியில போய் மாஞ்செடி கிட்ட பூஞ்செடி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதை பார்த்து பேசுறாங்க. அவங்க பேசினா அதுவும் சிரிக்குது. அது சிரிக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியுது. இயற்கை கிட்ட எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி செஞ்சோம்னா, மலையை பார்த்து, மலையே நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கணும், தள்ளிப்போ அப்படின்னா இவர் எத்தனை போய் முதல்ல கீழ்பாக்கத்துக்கோ இல்லைன்னா ஐநாவரத்துக்கோ அனுப்பி விடுங்க. இவர் எதையோ பார்த்து பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்றோம்ல. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அதை பார்த்து பேசு, உன் பிரச்சனையை பார்த்து பேசு. நாம பிரச்சனையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக பிரச்சனையை பத்தி பேசுறோம். பாருங்க, கொஞ்சம் தான் மாத்த சொல்றாரு. நீங்க நான் சொல்றத கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சுனுக்கிறீங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்றீங்க? உங்க பிரச்சனையை தான் பேசினுக்கிறீங்க. எங்க பாருங்க, அது வேலைக்காவாதுங்க, இது சரிப்பட்டு வராது, இந்த வேலையே எனக்கு செட்டே ஆகாது நினைக்கிறேன், இது ஒன்றும் வேலைக்காவாது பிரதர், அவ்வளோதான், அடுத்த கம்பெனி மாற்ற வேண்டியதான்றோம், வேலையை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அந்த ஆளை கட்டின்னு ரோதனை பிரதர், அவனும் அந்த ஆளோட சீர்பட முடியாது, என்ன பண்ணுறது, என் தலையிலுக்கு எழுதி வச்சிட்டார் கடவுள், இப்படியே போக வேண்டிதான். பிரச்சனை ஏன்னா வீட்டில் கணவர் சரியில்லை, அங்கே போனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, ஐயோ உயிர் போய் உயிர் எடுத்து பிரதர், ஒவ்வொரு நாளும் அவகிட்ட வாழ்றது அப்படின்றோம். டார்ச்சர் பிரதர், எதை வேணாலும் கேட்டால் 99999 நச்சரிக்கிறா, நம்மளை வாழவே முடியல. நானும் டென்ஷனாக ஏதாவது கட்டி விட்டுறது, இல்லைன்னா நாம் கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் தான் அவளும் அவள் பேசுறதுக்கு மேலே பேசினா தான் பிரதர் அவள் அடங்குறா, அதனால தான் கொஞ்சம் நானும் சவுண்டு கொடுக்கறது அப்படின்ற ஆட்கள் சிலர். இதில் ஒரு திறமை இவங்களுக்கு. ஏன்னா தினசரி இவங்க என்னன்னா பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்கிறாங்க, எது இல்லையோ எது சரியில்லையோ, வீட்டில் அம்மா கணவன் மனைவி என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பற்றியே தான் பேசுறது. நீங்கள் பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, கால் வலின்றது தான் பிரச்சனைன்னு வைங்களேன். அதை அன்னைக்கெல்லாம் யார்கிட்டலாம் பேசுகிறோமோ எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் கிட்ட போனோன்னா சொல்லிட்டாங்க, இது இப்படியே போனால் அடுத்தது ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ட்டாங்க. அடுத்து அன்னைக்கு பேசின 15 பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க.
ஃபோனில் காலில் வலி தான், அப்படியே போனால் ஆப்ரேஷன் பண்ணணுமா? எப்படிப்பா அதே மாதிரி சொல்கிறிய? சொல்லி ஃப்ளோவில் வருது. அது கரெக்டாக ஃப்ளோ மிஸ் ஆகாமல். ஏன்னா 15 பேர்கிட்ட சொல்லியாச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது 16வது ஆள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோன்னா காலில் இப்படி ஆயிடுச்சா, அது இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியே வருது தொடர்ச்சியாக. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனைகளையே பேசி 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 உங்கள் வாய் பிரச்சனைகளை பேசுறதுக்கு அடிமையாகிடுச்சு. அதை தாண்டி வேற பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியல. கவனிங்க, அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு அந்த பிரச்சனைகளை எப்படி மாத்துறது, இருக்கிற சூழ்நிலைகளை வார்த்தைகளினாலே மாற்றுவது எப்படி, அப்படி கற்றுக் கொடுக்குறார் சீஷர்களுக்கு. இல்லாதது என்ன? இப்ப இல்லாதது சுகம், இல்லாதது செழிப்பு, இல்லாதது சமாதானம். இருக்கிறது என்ன? இருக்கிறது பஞ்சம், பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, இருக்கிறது வியாதி, பலவீனம், இருக்கிறது சண்டை சச்சரவுகள். இதான் இருக்குதுன்னா இருக்கிறத தள்ளிட்டு இல்லாதவைகளை இங்க கொண்டு வரணும். அப்ப சொல்றாரு, சரியா பேசுன்றார். இந்த பிரச்சனைகளை பார்த்து பேசு, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு கவனிங்க, இது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருதயத்துல விசுவாசிக்கிறத சொல்றார். கவனிக்கணும், அது சொல்லும் பொழுதே அடுத்ததுக்கு ஜெபத்துக்கு போயிடுறார். அடுத்த வசனத்துல, உங்களில் ஒருவன் ஜெபம் பண்ணும்போது, எந்த ஒரு காரியத்தை குறிச்சாவது ஜெபம் பண்ணும்போது. இப்ப ஜெபம் அப்படின்னு சொன்னாலே கவனிங்க, ஜெபம்னாலே அதுல ஒரு முக்கியமான பகுதி தான் இதுவும். ஜெபம்ன்றது நாம நிறைய நேரத்தில் பாருங்க, ஜெபத்தில் பல காரியங்களை செய்கிறோம். ஜெபத்தில் ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், நல்லது. இது ஒரு பக்கம் செய்கிறோம். அதுக்கப்புறம் நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். அடுத்தது பிறருக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். அப்போ நன்றி சொல்றது, வேண்டுதல் பண்றது, அடுத்தது பிறருக்காக விண்ணப்பம் பண்றது, இதெல்லாம் ஜெபம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதோட கூட சேர்த்து வேதம் இன்னும் சில காரியங்களை ஜெபம் என்று காண்பிக்கிறது. அதை நாம என்ன பண்றது இல்லைன்னா செய்ய மறந்துடுறோம். நல்லா கவனிக்கணும். இப்ப ஜெபத்துல இன்னும் 2 முக்கியமான பகுதியை தான் இங்க என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. ஒன்னு, ஜெபத்துல கவனிங்க, உங்க அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துதல், உங்க நாவுக்கு இருக்கிற அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துதல், அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. அதை எப்படிங்க பயன்படுத்துறது? அதுல நாவின் அதிகாரத்தை சரியா பயன்படுத்துறது எப்படி? ஒன்னு, பிரச்சனைகளை பார்த்து பேசுதலும் விசுவாசத்தை அறிக்கை செய்தலும். அது 2மே ரொம்ப முக்கியம் ஜெபத்துல. எப்படி நன்றி சொல்றீங்களோ, எப்படி வேண்டுதல் பண்றீங்களோ, எப்படி விண்ணப்பம் பண்றீங்களோ, அதெல்லாம் எவ்வளவு அவசியமோ அதே போல ரொம்ப முக்கியமானது இங்க எது முக்கியமானதுன்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்தலும் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துதலும். பிரைஸ் காட், ஆமென். பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக ஒன்று சொல்றேன். வேதத்துல எலியா என்கிற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருந்தார். அந்த எலியா என்பவரை பற்றி, அவருடைய ஜெப வாழ்க்கையை பற்றி யாக்கோபு எழுதுறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் எழுதுறார், எலியா என்பவன் நம்மளை போலன்றார். அவரு எலியாவை நீங்க பார்த்தா எப்படி இருக்கும்? எலியாவை அப்படி நம்மள மாதிரி ஆள் மாதிரியா தெரியுது? பிரம்மாண்டமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த மனுஷன் சொன்னா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் பட்சித்து போடுது. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா அந்த மனுஷன்? ஆனா வேதம் எப்படி சொல்லுதுன்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க, கருத்தாய், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்னு அங்க இருக்குது யாக்கோபுல. ஆனா இந்த ஜெபம் பண்ணினார்னு இங்க இருக்குல்ல, அங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க ஜெபம் பண்ண மாதிரி இருக்காது. அங்க அவர் சொன்ன மாதிரி இருக்கும், என் வார்த்தையின்படியே அன்றி. இங்க என்ன பண்ணாது? மழையும் பனியும் என்ன பண்ணாது இருக்கும்? பெய்யாது இருக்கும். தயவு செய்து 2 வசனங்களையும் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபத்துக்கு வாங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். 17ஆம் வசனம் வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யல. அங்க அவன் ஜெபம் பண்ணினான் இருக்கு இல்லையா? ஜெபம் பண்ணினான் இருக்கு. ஆனா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க எலியாவை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்கள்ல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கவனிங்க, பெய்யாதிருக்கும்னு இவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, பெய்யாதுன்னு சொல்றாரு. ஆனா பெய்யாதுன்னு ஜெபம் பண்ணாருன்னு இருக்கு. இப்ப ஜெபம் பண்ணாரா சொன்னாரா? கவனிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணாரா சொன்னாரா? கவனிக்கணும். அப்ப ஜெபத்துல ரெண்டு பகுதி இருக்குது, நீங்க அதை சரியா பார்க்கணும். ஜெபத்துல ஒன்று தேவனிடத்துல பேசுறது, தேவனிடத்துல என்ன பேசுறது, ஆண்டவரே இது நீ செய்யும். இன்னொரு பக்கம் பிரச்சனைகளை பார்த்து பேசுறது, இதுதான் நடக்க போகுதுன்றத அறிவிக்கிறது, இதுதான் சம்பவிக்க போகிறது, பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்னு ஆகாப் கிட்ட போய் சொல்றது. அவர் சொல்லிட்டு இங்க ஜெபம் பண்ணிட்டு அதை என்ன பண்றாருன்னா விசுவாசிக்கிறார். கவனிங்க, உங்களுடைய அதிகாரத்தை சரியா நீங்க இப்படித்தான் என்ன பண்ணணும்னா பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய தேவன் என்ன பண்றாருன்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை இப்படி பயன்படுத்தணும்னு வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதை நம்ம பல இடங்கள்ல வேதத்தில் இருக்கு, நான் இப்ப உங்களை காண்பிக்கிறேன். கவனிங்க, அப்ப நாம பல நேரங்கள்ல ஜெபம் அப்படின்னு எடுத்த உடனே நாம என்ன நினைக்கிறோம்னா நம்ம மனசுக்கு தோன்றதெல்லாம், நம்ம கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா அவர் ஏதோ அவர் பார்த்து பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். பல நேரங்கள்ல சில ஆட்கள் என்ன பண்றோம், ஜெபம்னு உடனே புக்கு எடுத்துக்கிறோம், ஒரு புக்கு ஜெப குறிப்புகள் அடிச்சு கொடுத்துட்றோம். நம்மால் இப்பெல்லாம் 1000 ஜெப குறிப்புகள் எடுத்து வை. ஆண்டவரே இங்கிலாந்துக்காக ஸ்தோத்திரம், இந்தியாவுக்காக ஸ்தோத்திரம், இந்தியாவில் இருக்கிற பர்மாவுக்காக பூடானுக்காக ஸ்தோத்திரம்னு எடுத்து வச்சு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு ஸ்தோத்திரம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா ஜெபம். ஜெபம்னு உடனே நமக்கு ஒரு பெரிய திருப்தி வந்துடுது. ஏன்னா 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோமே. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஜெபத்துல தேவனிடத்துல பேசின பிரச்சனைகளை பார்த்து பேசினியா? இங்க தேவனிடத்துல பேசிட்டு உன் பிரச்சனைகளை பார்த்து பேச சொல்றாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி, அப்ப சொல்றாரு உன் பிரச்சனைகளை பார்த்து பேசு அப்படின்றாரு. நீங்க எத்தனை பேரு உங்க பிரச்சனைகளை பார்த்து பேசி இருக்கிறீர்கள்? சில ஆட்கள் பாருங்க, நான் பிரச்சனைகளை பார்த்து பேசினாலே பிரச்சனை ஆயிடுது பிரதர். இவன் என்ன சொல்றான் புரியுதா உங்களுக்கு? இவன் பிரச்சனை நினைக்கிறதே பொண்டாட்டிய, அந்த அம்மா பிரச்சனை நினைக்கிறது புருஷனை. ஏன்னா அந்த அம்மா வாயை திறக்கும் போதே இவர் என்ன சொல்றார், இயேசுவின் நாமத்துல வாயை கட்டுறேன் பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்துல வாயை கட்டுறேன் பொல்லாத. யார? பொண்டாட்டிய. அந்த அம்மா சமையல் கட்டுல இருந்து ஒட்டு கேட்டுச்சு. யார என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஜபமா பண்ற, நான் பிசாசா உனக்கு? உடனே அந்த அம்மா, நான் இப்ப உன் கண்ணுக்கு எப்படி தெரிவேன்? பேய் மாதிரி தான் தெரிவேன், ஏன்னா உன் கண்ணுக்கு கலர் கலரா இப்ப ஆளுங்க தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அம்மா பார் எப்படி போகுது பார். உடனே அப்படி போயிடும், வீட்டுல ஒரே பெரிய பூகம்பம் வெடிக்கும் அப்போ அடுத்தது. அதனால பிரச்சனையை பார்த்து எப்படி பேசுறதுன்னு கூட சில ஆட்களுக்கு என்ன பண்ணல தெரிய மாட்டேங்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க பிரச்சனைகளை பார்த்து பேச சொல்றாரு. 2 சம்பவங்களை, ஒன்று பழைய ஏற்பாட்டில், இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, அந்த சூழ்நிலையில இதை செய்கின்றாரு. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.